பிணக்கு, புண்ணாக்கு தெரியும், பிணக்கு. இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேனே. எப்போ தெரியுமா? முன்னொரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் நாட்டியம் சொல்லித்தர டீச்சர் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே எங்களுக்கெல்லாம் சொல்லித்தருவாங்க, அபிநயம் சொல்லித்தருவாங்க. இப்போ நடக்கிற நடன வகுப்பை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்போல்லாம் இப்படி அவங்க உட்காந்துட்டே ஆடி காட்டுவாங்க, கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு. எத்தனை சொன்னாலும் தெரியாதவருடன் ஏன் பிணங்கி கொள்வாய் மகளே, ஏன் பிணங்கி கொள்வாய். அப்போல்லாம் பிணங்கின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, உனக்கு எத்தனை தரம் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குதே, சும்மா சும்மா உன்னுடைய புருஷனோட சண்டை போட்டுட்டு வந்து நிற்கிறியே அப்படிங்கிறதுக்கு அந்த பிணக்கம்னா இது, இணக்கம்னா இது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போ இது நல்லா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி வச்சாக்க ஃப்ரெண்டு, இப்படி வச்சா உன்னோட டூ கா அப்படின் போல பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி டூ கா, பிணக்கம். இந்த பிணக்கம் நான் சொன்னது இப்போ நாட்டிய பதத்தில். சோழராஜா காலத்திலேயே இந்த பிணக்கம் வந்திருக்கு. அப்புறம் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இணக்கம். நல்லாரோடு இணங்கி இருப்பது நல்லது. பிணக்கும் கணக்கும் அப்படி வச்சுக்கலாமே, நல்லா இருக்கு. ஏன் பிள்ளையாரப்பா? பிணக்கும் கணக்கும். சரி, இந்த பிணக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாக்கா, கம்பர்கிட்ட ஒரு தடவை சோழராஜா சொன்னானா, புலவரே, என் மக்கள் எல்லோரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவங்க எல்லாரும் எனக்குள்ள அடக்கம் இல்லை, எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு அப்படின்ன பொழுது கம்பர் அன்னைக்கு அவருடைய நாக்கில் சனி. அவர் என்ன சொன்னார்? மக்கள் எல்லாரும் உமக்குள் அடக்கம், ஆனால் நீரோ எம்முள் அடக்கம்னுட்டார். அவர் என்ன சொன்னார்னா, மக்கள் எல்லாரும் உங்களுக்குள்ளே அடக்கம், ஆனால் நீங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கேன்னு சொல்ல வந்திருக்கலாம். நீரோ எம்முள் அடக்கம் வேந்தரே அப்படின்னு சொன்ன உடனே சோழ மன்னா அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவருக்கு சுருக்குன்னுடுச்சு. என்னது, நான் இந்த இப்பேற்பட்ட சோழ மண்டலத்தின் தலைவன், நீர் அதில் ஒரு புலவர், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா நான் உங்களுக்குள்ள அடக்கம்னு சொல்லிட்டீங்கல்ல. அத்தனை அவனுக்கு பிடிக்கல. என்ன பண்ணான் என்று நீங்கள் நினைக்கலாம் கம்பரே. அப்படியானால் யார் உயர்ந்தவர்கள்னு நான் காட்டுறேன். நீங்கள் இந்த க்ஷணம் என்னுடைய நாட்டை விட்டு வெளியில் போகணும். ஏன், என்ன ஆச்சு? பின்ன என்ன, நீங்கள் எனக்குள்ள அடக்கமா, நான் உங்களுக்குள்ள அடக்கமா அப்படின்னு ராஜா கோவிச்சுன்ற உடனே இவருக்கும் கோபம் வந்தாச்சு. இவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்ல வந்தவர் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இல்லையா? இவரே தான் முன்னால் என்ன பாடினார்? தண்ணீரும் காவிரியே தார்வேந்தனும் சோழனேன்னு பாடினவர் மன்னவனும் நீயோ, வளநாடும் உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், உண்டோ என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்து, உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு அப்படின்னு கோவமாக ஒரு கவியை சொல்லிட்டு சொன்னாராம். சோழமன்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ யாரை கண்டு பயந்துட்டுருக்கியோ அந்த அரசனை எனக்கு அடைப்பைக்காரனாக அழைத்து உன் முன்னால் காட்டுகிறேன் பார் அப்படின்னுட்டு போயிட்டார். அவன் போனதுக்கப்புறம் தான் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, என்ன சோழராஜாவுக்கு கொஞ்சம் சேர ராஜா கிட்ட பயம். அடைப்பைக்காரனாக அழைத்து வருகிறார் அப்படின்னாக்கா இப்படி சொன்னால் புரியுங்க. தில்லானா மோகனாம்பாளில் வெத்தலைப்பட்டி அப்படிம்பாங்கல்ல, அந்த வெத்தலைப்பட்டி தான் அடைப்பைக்காரன். அடைப்பைக்காய்னா பாக்கு. இப்போது ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், கூடவே ஒரு ஆள் வெத்தலைப்பட்டி தூக்கிட்டு வருவான். அவன் அடிமை மாதிரி கையை கட்டிகிட்டு இருப்பான். நான் அப்படி திரும்பினேன்னாக்கா எனக்கு வெத்தலை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் வெத்தலை எடுத்து மடித்து பவ்யமாக என்கிட்ட கொடுப்பான். நான் போட்டு அதை மென்னுட்டு அப்படின்னு பார்ப்பேன். அவன் காளாஞ்சி ஏந்துவான். அதில் நான் துப்பணும். இது என்னன்னு கேட்டால் இது ஒரு வெத்து ஜம்பந்தான். அந்த அடைப்பைக்காரனோட வரதுங்கிறது இப்படி ஒரு துண்டை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அப்படி, அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி நடந்துருக்கு. இப்போ நாமளே வெத்தலையை போட்டுக்கணும், நாமளே முழுங்கிக்கணும் இல்லைங்களா? அப்படி அவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டார். போனவர் எங்கே போனாலும் அவருக்கு சாப்பாடு கூட கிடைக்கல.
சோழ நாட்டை விட்டு வெளியேறாரு. அங்கங்கே அவர் பாட்டு பாடி அதில் சாப்பிட்டு இப்படியே மெதுவாக சேர நாட்டுக்கு போனார். போய் அந்த ராஜா சபையில் போய் என்ன சொல்கிறாரு, நான் கம்பருக்கு அடைப்பைக்காரனாக இருந்தவன் இங்கே வந்திருக்கேன். ராஜாவுக்கு நான் வேணா வெத்தலைப்பாக்கு மடித்து கொடுக்குறேன், அடைப்பைக்காரனாக இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டபொழுது ராஜா பார்த்தாராம், ஒரு நல்லவராக இருக்கிறாருன்னு. ஆஹா, அதுக்கு என்ன, உங்களை நான் அடைப்பைக்காரனாக வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அரச சபையில் ராஜா உட்காந்துருக்கும் போதெல்லாம் அவரும் இருப்பார். ராஜா எங்கே இருந்தாலும் கூடவே அவரும் இருப்பார், வெத்தலை போட்டியை சுமந்துக்கிட்டு. இந்த ராஜாவுக்கு கம்ப ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும். சேர மன்னனுக்கு அவன் என்ன பண்ணுவானா, புலவர்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்பாரே, அந்த பரதனை பார்த்து ஒரு பாட்டு கம்பர் எழுதியிருப்பாரே, அதை எனக்கு கொஞ்சம் பிரசங்கமாக சொல்லுங்க அப்படின்னா, எது 1000 ராமர் நின்கேழ் ஆவரோ தெரியனம்மா அந்த பாடலா அப்படின்னு ஒரு புலவர் கேட்டால், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேழ் ஆவரோ தெரியனம்மா. ஆஹாஹாஹாஹா, என்னம்மா கம்பர் பரதனை ஒசத்தி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லி பிரசங்கிப்பாங்களாம். கம்பர் பேசாமல் கேட்டுட்டு இருப்பாராம் அவருடைய பாடலை மற்றவர்கள் எப்படி சிலாகிக்கிறார்கள்னுட்டு. சில சமயம் புலவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு பொருள் சொல்லுவாங்களாம். கொஞ்சம் சரிப்பட்டு வரும், கொஞ்சம் சரிப்பட்டு வராது. அப்போ ஒரு நாளைக்கு இந்த அடைப்பைக்காரர் என்ன சொன்னாராம், ஐயா இதுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டபோது, ஓ உமக்கு அதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நான் கம்பர்கிட்ட வெத்தலை மடிச்சிருக்கேனே, அவர் எப்படி அர்த்தம் சொல்வாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். ஒரு பாட்டு 2 பாட்டுன்னுட்டு ஒரு காண்டத்திலிருந்தும் அந்த 6 காண்டத்திலிருந்தும் ஒரு பாட்டாக எடுத்து ஒரு புலவர் சொல்ல, இந்த அடைப்பைக்காரர் விளக்கம் சொல்ல 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 ஒரு புலவர் பார்த்தாராம், ஐயா நீர் யார், மாறு வேடத்தில் இருக்கும் கம்பர் தானே அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே அவர் விதித்து போயிடுவாராம். அப்போ ராஜா கேட்பான், கம்பரா நீங்களா, என்னுடைய அரச சபையில் எனக்கு வெத்தலை வாக்கு மடித்து கொடுக்குற ஆளா, என்ன சுவாமி இது அப்படின்னு கேட்ட பொழுது அப்படி கொஞ்சம் மற்ற புலவர்களெல்லாம் அப்படி பார்த்தாராம். அவருக்கு வெக்கமாக இருந்துதான். உடனேவே குறிப்பறியறதுன்னு ஒன்று உண்டு. இப்போ நம்மளாம் குழந்தைகிட்ட பெரியவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எழுந்து உள்ளே போனால் போக முடியாது, நீ என்ன பேசுகிறேன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லும் குழந்தைங்கள்லாம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. இப்படி ஒரு பார்வை பார்த்து அப்படின்னாக்கா எல்லாரும் ஓடி போகணும். பெரியவங்க பெரிய விஷயம் பேசுவாங்க, அங்கே நிற்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதுபோல் எல்லா புலவர்களும் வணங்கிட்டு வெளியில் போயிட்டாங்களாம். அப்போ சேர ராஜா கிட்ட கம்பர் சொல்கிறார், நான் விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன், அப்போ நான் சொன்னேன் நீ எனக்குள்ளே அடக்கம்னு சொன்னேன், அவனுக்கு அதுக்கு கோபம் வந்துட்டு என்னை நாட்டை விட்டு வெளியில் விரட்டிட்டான், ரொம்ப அவமானமாக போச்சு. நான் இப்போ இங்கே வந்தேன், உங்ககிட்டையும் நான் கம்பர் அப்படின்னு சொல்கிற போது கஷ்டமாக இருக்குண்ணா. ஐயோ நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது, உங்களுக்கு நான் என்றைக்கு வேணால் என்ன வேணால் செய்ய தயார் அப்படிங்கிற பொழுது ஒன்றும் வேண்டாம், இப்போ நான் கம்பன்கிறது உனக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு நாளத்து பிணக்கு எனக்கு திருப்பி சோழ நாட்டுக்கு போய் அவனுடைய அரச சபை புலவராக இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது, அதுக்கு என்ன, தாராளமாக உங்களை அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு எப்போ வேணுமோ எனக்கு ஒரு ஓலை அனுப்புங்கள், நான் அடைப்பைக்காரனாக வருகிறேன்னு சொன்ன பெரிய குணம் சேர ராஜாவுக்கு. கம்பர் மகிழ்ந்து போனாராம். இத்தனை புகழும் இத்தனை பெருமையும் எப்படி கிடைக்குது? ஒருவன் தமிழை நன்றாக படித்து அதில் பாண்டித்யம் பெற்றால் அந்த தமிழுக்கான உயர்வு எப்படி கிடைக்குது பார்த்தீங்களா? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே கம்பர் திருப்பி சோழ நாட்டுக்கு திரும்பி வராரு. அந்த ராஜா பார்க்குறான், என்னை மன்னிச்சிடுங்க கம்பரே, நீங்கள் சொன்ன பொருள் எனக்கு புரியாமல், இல்லைப்பா நானும் அவசரப்பட்டு தான் பேசிட்டேன், இப்போ நம்மளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இப்படி சேர்ந்துக்கிறோம்ல, இது பிணக்கு இது இணக்கம். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அவர் பழையபடி அரச சபை புலவராகவே இருந்து கொண்டு பாடல்கள் இயற்றி சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் சுபம் போற்ற முடியாது, ஏன்னா கதை இன்னும் தொடருது.